எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 82. இதில் என்னென்னா, இந்த பாண்டவர்கள் அந்த அஞ்ஞானவாசம் முடிச்சுட்டு இருந்தா பார்த்தீங்களா, ஒரு வருஷம் இவா அது தூது போயிட்டாங்க. இந்த நேரத்தில் அபிமன்யு வந்து தான் வேலை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான் உத்திரைய. விராடன் வந்து படிக்க சொல்கிறான். அவர் நான் படிக்க மாட்டேன், அவளுக்கு வித்தியெல்லாம் கற்றுக் கொடுத்தேன், அவளுக்கு வந்து வாத்தியார் ஆயிடுறேன்னா, வாத்தியார் வந்து அப்பாவுக்கு சமானம், நான் பண்ண மாட்டேன், வேணா என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, சரி நான் ஒத்துருவேன், அப்பயே வந்து உன் பிள்ளைக்கு நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துறான் விராடன். இதுக்கு நடுவில் பலராமர் என்ன பண்ணுறார், பலராமர் துரியோதனுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்க போனார் பாருங்க. அப்போ துரியோதனன் வந்து பலராமருக்கு நிறையா எல்லாம் மது இது எல்லாம் நிறைய தண்ணி நிறையா, பலராமருக்கு வந்து தண்ணி அடிமை பலராமர். அதனால பலராமருக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பலராமரை மயக்கிறான். பலராமரை மயக்கின உடனே பலராமர் என்ன சொல்கிறார், நான் வந்து இப்போ ராடராஜா வந்து எங்களுக்கு எதிரி ஆகிட்டான், தேவையில்லாத எதிரி ஆகிட்டான் ராடராஜா. முன்னாடியே எங்களுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஓரளவு பிடிக்காது, ஆனால் அது பாட்டுக்கு தூரம் அவன் பாட்டுக்கு இருந்துருந்தான். டைரெக்டாக இந்த இவா போய் அங்கே சேர்ந்ததுனால அவள் மேலே நாங்கள் படையெடுக்க போய் எங்களை எல்லாம் தோக்கடிச்சு அர்ஜுனன் ஜெயிச்சு கொடுத்துருவான் அவளுக்கு. அதனால விராடன் பகையாயிட்டான். விராடனோட பொண்ணு ஒருத்தன் இருக்கா, உத்திரைன்னு, அவளை வந்து நீ வந்து என் பிள்ளை லக்ஷ்மணன் அர்ஜுனனுக்கு இது துரியோதனுக்கு ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு, லக்ஷ்மணன் ஒரு பிள்ளை, லக்ஷ்மணின்னு ஒரு பொண்ணு, 2 பேர். இந்த லக்ஷ்மணனுக்கு இவனை பண்ணிடணும், இவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு அப்படின்னு பலராமர்கிட்ட துரியோதனன் கேட்பான். துரியோதனோட ஐடியா என்னன்னா, விராடராஜா நம்மளை விட்டு போயிடக்கூடாது, போனான்னா அவன் வந்து பாண்டவர்கள் கூட தான் சேருவான், பாண்டவர்கள் கூட சேர்ந்தான்னா பாண்டவர்களோட சைன்யம் அதிகமாகிடும். இப்போ விராட சக்கரவர்த்தி வந்து பெரிய ஆள், பெரிய அவன் வந்து நிறையா படை இருக்கணும், துருபதன் மாதிரி தான். அதனால மெதுவாக விராடன்னா நம்ம கூட சேர்த்துணும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா அவனை சம்மதி ஆக்கி விடுறது தான். சம்மதி ஆக்கிவிட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கேட்பான். நீ போய் தூது போய் வாங்கிட்டு பண்ணி கொடுன்னு கேட்பான். பலராமன்ட்டு சொல்லுவான். பலராமன் வந்து விராடராஜா எனக்கு ரன் பண்ணான், அதெல்லாம் நான் சொல்கிறத தாண்ட மாட்டான், உனக்கு தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி உன் பிள்ளைக்கு தான், கவலையப்படாத நான் இருக்கேன் அதுக்கு இன்னும் வாக்கு கொடுத்துருவார் பலராமர். விராட பொண்ணு உத்திரையை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இல்லைன்னா நான் விராடன்கிட்ட சண்டைக்கு போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு அந்த பொண்ணை அப்படின்ட்டு. உடனே வந்து சரி நீ போய் அப்போ பேசிட்டு வாங்குவான். பலராமர் விராட நாட்டுக்கு போவார். பலராமர் விராட நாட்டுக்கு போய் நீ வந்து இது மாதிரி உத்திரையை வந்து உன் பொண்ணு உத்திரையை துரியோதனோட பொண்ணு புள்ள லக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவன் கேட்குறான், துரியோதனன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னுவான். விராடனுக்கு வந்து முதல்லயே வந்து அவன் முதலே சொல்லிட்டான் அர்ஜுனோட பிள்ளை அபிமன்யு கொடுக்குறேன்னு. ஆனால் இப்போ வந்து இது பலராமர் கேட்கறது பலராமர் போகிற இடமும் பேசுறது சாதாரண இடம்லாம் இல்லை. துரியோதனோட அரண்மனை என்ன பெரிய இடம் தான், அஸ்தினாபுரத்துக்கு ராணி ஆகலாம் இல்லையா, துரியோதனோட பெரிய பிள்ளாகும், துரியோதனுக்கு அடுத்து அவன் தான் அரசனாகும், அவனுக்கு தான் சேர போகிறது. இது என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு விராடனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் தான் வந்து அர்ஜுனனுக்கு வாக்கு கொடுத்தது ஞாபகம் இருக்குது, இது குறுக்க வந்து தடுக்கிறது, அர்ஜுனனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு. ரெண்டாவது சரி நான் உத்திரையை கேட்குறேன் அப்படின்ட்டு உத்திரையை கேட்பான். உத்திரையை கேட்கும்போது உத்திரை கண்டிப்பாக சொல்லுவான், நான் வந்து அபிமன்யுவை தான் கல்யாணம் பண்ணிட்டேன், அபிமன்யுவை நீங்கள் அர்ஜுனன் சொன்னப்பயே அபிமன்யுவை நான் என் கணவனாக வரிச்சிட்டேன், முடியவே முடியாதுன்னுவா உத்திரை நான் ஒத்துக்கவே மாட்டேன்னுவா. இவர் விராடன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடியும். விராடனுக்கும் பயந்தான், விராடனுக்கும் எப்படியாவது அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அர்ஜுனோட பிள்ளை அபிமன்யுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுன்னு தான். ஆனால் வந்து கேட்குறது பலராமர் கோவம் வந்துன்னா அவர் ஒத்தரே போகிறான், அங்கேயே அந்த விராட நாட்டை காலி பண்ணுவார். என்ன பண்ணுறதுன்னு ஒன்று புரியல. சரி நான் பேசுகிறேன், எல்லார்ட்டையும் பேசிக்கிறேன், ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். போயிடுவான். அவன் போன உடனே என்ன பண்ணுவான், பெரிய அஸ்தினாபுரத்தில் வந்து விராட நாட்டில் வந்து கல்யாணம் விராட நாட்டில் வச்சுருவா. விராட நாட்டில் கல்யாணம் வைக்கிறதா பேசிடுவா, ஒருத்தர் துரியோதனும் விராடனும் பேசிடுவா, பேசி முடிவு பண்ணுவான் கல்யாணத்துக்கு. விராடன் மனசு இல்லாத ஒத்துப்பான். துரியோதனன் இது ஒரு வாய்ப்பு, இதை நழுவ விடக்கூடாதுன்ட்டு அவன் பிள்ளைய இது பண்ணி கூட்டின்னு வந்துடுவான். அவன் பிள்ளை அவ்வளவு வீரமான பிள்ளை கிடையாது, அவன் ஒரு கோழை தான். அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்துடுவான். அவனை வந்து 13வது நாள் யுத்தத்தில் அபிமன்யு கொள்றான் அந்த இவனை லக்ஷ்மணனை. அவன் அந்த மாதிரி அவனும் சண்டையெல்லாம் போடுவான் விராட இதுல அப்பாவை எதிர்த்து பேச தைரியம் இல்லாதவன். அவன் என்ன பண்ணுறான், அவனும் இருக்கான், கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு ஆகிடுது. இதுக்கு நடுவில் பீமன் அந்த காட்டில் வந்தான், இடும்பியை கல்யாணம் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, இடும்பிக்கு ஒரு புள்ள பிறகுறான், கடோத்கஜன்னு பேர்.
இந்த கடவுத்கஜன் அங்கே இருப்பான். இந்த அபிமன்யு அபிமன்யுவுக்கு அபிமன்யுவும் என்ன பண்ணுவான், உத்திரையை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற, ஏன்னா அர்ஜுனன் போய் சொன்ன உடனே அபிமன்யு உத்திரை மேலே ரொம்ப பாசமாகி அஃபெக்ஷன் ஆகிடு, அவன் மேலே லவ் ஆகிடும் அபிமன்யுவுக்கு. அபிமன்யு இங்கே உத்திரையை நினச்சிட்டுருப்பான், உத்திரை அங்கே அபிமன்யுவை நினச்சிட்டுருப்பான். ஆனால் உத்திரை கல்யாணம் லட்சுமணன் கூட நடக்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் ஆகிட்டு இருக்கும், எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியலையே முடிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவா, இந்த பாஞ்சாலி வந்து புலம்புவா, என்ன இந்த மாதிரி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, அபிமன்யு ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு பேரம், அவனோட இதை கூட என்னால் பண்ண முடியலையே, ஒரு பிள்ளை சாரி அந்த பிள்ளைய கூட என்னால் வந்து அந்த பிள்ளையோட ஆசையை கூட என்னால் நிறைவேற்றி வைக்க முடியலையே, நான் இப்படி துர்பாகியவதி ஆகிட்டேனே அப்படின்னு அவள் புலம்புவா. இப்போ புலவினோடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் தான் எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ணர் தான், கிருஷ்ணா இதுக்கு வழி பண்ணுவார். கிருஷ்ணன் என்னப்பா, கிருஷ்ணன் நேராக வருவார். கிருஷ்ணன் நேராக வந்து என்ன எதுனா இது மாதிரி சொல்லுவாள், எல்லாம் இது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா, இதை பண்ண போகிறா அப்படின்னு. கிருஷ்ணரும் அஸ்தினாபுரத்துக்கு தூது போகணும், தூது போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கார். ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சொன்ன உடனே என்ன பண்ணுவார், கிருஷ்ணன் இதுக்கு என்னன்னு யோசனை பண்ணுவார். யோசனை பண்ணும்போது மானசீகமாக அந்த இடும்பியை நினைப்பார். இடும்பியை நினச்ச உடனே இடும்பி, ஆஹா கிருஷ்ணன் வந்து என் மனசில் என்பதுப்பட்டார், நீ போய் பாண்டவர்களுக்கு ஏதோ சிக்கல் இருக்கு போல இருக்கு, உன்னை நினைக்கிறா, நீ போயிட்டு வா, நீ போய் உதவி பண்ணிட்டு வான்னு அனுப்பிடுவா இவனை, கடவுத்கஜனை. கடவுத்கஜன் வந்துடுறான். கடவுத்கஜன் அங்கேருந்து வந்துடுறான். வந்து என்ன இப்போ எல்லாரும் சௌக்கியமா, என்ன எது அப்பா பெரியப்பா எல்லாரையும் கேட்பான், சித்தப்பா எல்லாரையும் விசாரிப்பான். பீமனோட பிள்ளை தானே, அர்ஜுனன் சித்தப்பான்னு கூப்பிடுவான். தம்பின்றது தெரியும் அபிமன்யு, எல்லாம் தெரிஞ்சுக்கிறதா, எல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாரையும் என்னென்ன விஷ் பண்ணுறான். விஷ் பண்ணும்போது அப்போ தான் பாஞ்சாலிக்கு தோணும், இந்த கடவுத்கஜனை வந்து கேட்பா, கடவுத்கஜன் இது மாதிரி தம்பி அபிமன்யு வந்து உத்திரையை விரும்புகிறான், உத்திரை வந்து அவனுக்கு ரொம்ப வேண்டியவன், உத்திரையும் அவனை விரும்புகிறா, ஆனால் இந்த கல்யாணம் வந்து லட்சுமணன் கூட நடக்கும் போல இருக்கு, நாளைக்கு நடக்க போகிறது, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்வான். அப்போ கடவுத்கஜன் என்ன பண்ணுவான், நான் இருக்கேன், நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்கன்ட்டு என்ன பண்ணுவான், கடவுத்கஜன் அங்கே நேரம் அவன் அந்த மாயா சக்தி எரிஞ்சவன் இல்லையா, அரக்க குடும்பம் தானே, நிறைய எலும்பியோட மாயா சக்தியெல்லாம் தெரியும், அவன் மாயா சக்தியில் நேராக போவான். காற்று வேகத்தில் போய் அர்ஜுனாபுரத்தில் போய் பார்ப்பான். பார்த்தா எல்லா இது விராட நாட்டில் போய் பார்ப்பான். விராட நாட்டில் எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கும். துரியோதனன் வரத்துக்கு ரெடியாக இருப்பான். துரியோதனன் வந்து வெளியில் தங்கியிருப்பான், ஊருக்கு வெளியில் தங்கியிருப்பான். விராடன் வந்து அவனை பரிவட்டம் கட்டி அவனை மேலெல்லாம் கூட்டி அவனை அரச மரியாதையோட கூட்டு வரத்துக்கு ரெடியாக இருப்பான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதை கடவுத்கஜன் போய் பார்க்குறான். கடவுத்கஜன் போய் பார்த்த உடனே என்ன பண்ணுறான், அந்த உத்திரைகிட்ட போய் கேட்குறான், உத்திரையை பார்க்குறான். உத்திரைகிட்ட போயிட்டு உண்மையாக இவன் யாருன்றதை சொல்லுவான் கடவுத்கஜன், நான் தான் இவனோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவனோட அப்போ சொல்ல மாட்டான், அது பின்னாடி சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான், போயிட்டு உத்திரையை படுத்துட்டு இருப்பா, உத்திரை ஒரு ரூமில் இருப்பா. உத்திரையோட மனசு என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்பான். அப்போ உத்திரை என்ன பண்ணுவா, ராத்திரி அழுவா. அழுதுண்டு அவள் இப்படி உள்ள கையில் பார்த்தாள்னா அவளுக்கு அது ஒரு இது இருக்குது, அவன் மனசில் யார் இருக்காளோ அவள் தெரியணும், அந்த மாதிரி அவளுக்கு ஒரு வரம் இருக்குது. இந்த உள்ள கையில் பார்த்தா அபிமன்யு தான் தெரியும். அபிமன்யு தெரிஞ்சவொடனே அபிமன்யு கிட்ட பேசுவாள், இது மாதிரி பண்ணுறா, எனக்கு கல்யாணம் பண்ண போகிறா, நீங்கள் எப்படி என்னை வந்து காப்பாற்ற போகிறீங்க, எப்படி என்னை காப்பாற்றி கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் வந்து என்னை வந்து கொண்டு போகிறதுக்கு இருக்கா, நீங்கள் தான் வழி பண்ணணும் அப்படின்னு அபிமன்யு கிட்ட பேசிட்டுப்பா. இதை கடவுத்கஜன் மறைஞ்சு வந்து பார்த்துருவான். ஆஹா, இவளுக்கும் அபிமன்யு மேலே தான் எண்ணம் இருக்குது அப்படின்றது. ஏன்னா பொண்ணை தூக்கின்னு போகிறது பார்த்து செய்யணும்ல, பொண்ணை வந்து இப்போ அவளோட எண்ணம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அபிமன்யோட எண்ணம் தான் பாஞ்சாலி சொல்லிட்டா அங்கே. இங்கே இவனோட உத்திரையோட எண்ணம் இதுதான் இருக்குன்னொடனே என்ன பண்ணுவான், அப்படியே தன்னோட மாயா சக்தியால் அப்படியே அவளை மயங்க வச்சு படுக்க வச்சுட்டு அப்படியே அந்த கட்டிலோட தூக்கின்னு போயிடுவான். நைட்டு கட்டிலோட தூக்கின்னு போயிட்டு இவன் என்ன பண்ணுவான், கட்டிலோட தூக்கின்னு போவான். எல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நடக்கும். அவன் தான் மாய சக்தி படைச்சவன்ல. நேராக கட்டிலோட தூக்கின்னு போய் அங்கே உபப்பிலியபுரத்தில் பாண்டவா இருக்காள, இவன் அங்கே இருக்க, அங்கே கொண்டு போய் வச்சிடறான். அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அபிமன்யு கிட்ட சொல்லிடுறான், அது மாதிரி பாரு உன்னோட லவர் வந்திருக்கா, நீங்கள் கல்யாணத்தை பண்ணிக்கோ, நான் போய் அந்த கல்யாணத்தை அது வந்து அதுக்குள்ளே அவள் உஷாராயிட்டாள்னா அவள் வந்து தடுப்பாளே இந்த கல்யாணத்தை, அதனால் அவள் உஷாராகாமல் இருக்கணும், அதுக்காக நான் போய் அங்கே என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோன்ட்டு இவன் அங்கே போயிடுவான். கடவுத்கஜன் அங்கே போயிட்டு அந்த உத்தர மாதிரியே உருவெடுத்துப்பான். உருவெடுத்துட்டு உட்காந்துருப்பான். இவன் அப்படியே உட்காந்துருந்த உடனே
இவனை வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு கூட்டின்னு போவா. இவன் பாட்டுக்கு போவான். இவன் கடவுளுக்கு சேர்ந்தது அவளுக்கு தெரியாது. உத்தரதான் இருக்கான்னு நினச்சிட்டு உத்தரையை கூட்டின்னு போவான் கல்யாணத்துக்கு. எல்லாம் பண்ணிட்டு தாலி கட்ட போகும்போது தாலி எல்லாம் ரெடி ஆகிடும். கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவா. மழை முழங்க எல்லா ராஜாங்களும் இது பண்ணுவா. விராடனுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பலராமரை பகிச்சிக்கணும், துரியோதனை பகிச்சிக்கணும், அஸ்தினாபுரத்து அந்த திருதராட்சனோட அந்த அவையை பகிச்சிக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இது மாதிரி வந்து மாட்டிடுச்சா, நம்ம வாக்கு கொடுத்த வாக்கை மீற மாதிரி ஆயிடுச்சுன்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டே இருப்பான். இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுவான், கடோத்கஜன் வந்து அந்த உத்தரவேசத்தில் இருக்கா இல்லையா, அங்கே போய் மணமேடையில் உட்காருவான். இவன் லட்சுமணன் வருவான். வரும்போது அவன் கண்ணுக்கு அப்படியே பிசாசு மாதிரியே காட்டுவான். அவன் மற்ற ஆளுகள்லாம் இவன் உத்தர மாதிரியே இருப்பான். அவங்களுக்கு மட்டும் பிசாசு மாதிரி தெரியும். உடனே அவன் பயந்துருவான். இது என்னமோ தெரியல, இது உத்தரம் இல்லை, வேற யாரும் ஒண்ணுவான். யாரும் நம்ப மாட்டான். உத்தர தானே எதிர உட்காந்துருக்கா, நீ என்ன இது மாதிரி சொல்றேன்னு அவனை பைத்தியம் முடிச்சு திருவான். அவனை இந்த லட்சுமணனுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு அதனால தான் இது மாதிரிலாம் பண்றான் அப்படின்னு அவனை வந்து எல்லாரும் திட்டுவான். நீ இது மாதிரி பண்றீங்க, இது நியாயமானு. அதே முகூர்த்தத்துல இதே முகூர்த்தம் இங்க எப்ப இவனுக்கு லட்சுமணன் தாலி கட்டதா இருந்ததோ உத்திரைக்கு, அதே உத்திரைக்கு அங்க அபிமன்யு கல்யாணம் பண்ணுவான். அங்க அதுக்குள்ள கொண்டு போய் விட்ட உடனே பாஞ்சாலி உஷாராயிடுவான். இதுதான் சான்ஸ், இதை விடக்கூடாது. இன்னொன்னு உத்திரையை உட்கார வச்சு உத்திரைகிட்ட கேட்பா, உனக்கு அபிமன்யு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமானு. அவன் வந்து நான் பரிபூர்ண சம்மதம், அது அபிமன்யு தான் நான் மனசில் நினச்சிருக்கேன்னு சொல்லுவா. அதே மாதிரி அவனை கேட்பா, அபிமன்யு கேட்பா, நான் உத்திரையை தான் கல்யாணம் பண்ணி போனேன்னுவான். கல்யாணத்தை நடத்திடுவா. அவங்க கல்யாணத்தை நடத்துகிற நேரத்தில் தான் இங்கே இவன் வந்து இவாளை ஏமாத்திட்டு இருப்பான். இவன் வந்து அது வரைக்கும் உத்திரை அங்கே தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பான். இவன் வந்து லட்சுமணன் வந்து பயந்து அடிச்சுட்டு ஓடுவான். ஐயோ வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், இது சரியா இல்லை, இந்த பொண்ணு சரியா இல்லை, பொண்ணை பார்த்தா சேஷ்டையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, இது பண்ணுறதெல்லாம் பிசாசு மாதிரி காட்டுறது, என்னென்னமோ பண்ணுறதுன்னுவா. யாரும் நம்ப மாட்டா. கடைசியில் கடவுத்கஜன் வந்து தான் உருவத்தை காட்டுவான் அவளுக்கு எல்லாருக்கும். உண்மையாகவே நான் வந்து கடவுத்கஜன், நான் வந்து பீமனோட புள்ள, உங்களால் என்ன பண்ண முடியும்? என்ன நீங்கள் வந்து உத்திரையை கொண்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உத்திரைக்கு வந்து மனசு இல்லை, அவளுக்கு பிடிக்காதவளை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அபிமன்யு தான். அபிமன்யுவுக்கு உத்திரையை பிடிச்சிருக்கு, உத்திரைக்கு அபிமன்யுவை பிடிச்சிருக்கு. அவள் மனசில் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேன், வேலையை பாருன்னு ஒரே அந்த கல்யாண பந்தலையெல்லாம் ஓட்டச்சு கிட்டச்சு நாசம் பண்ணி அங்கேருந்து தின்பண்டங்களையெல்லாம் ஒரே வாயா தின்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தின்பண்டம். அந்த காலத்தில் ராஜாக்கள் கிட்ட அது ஒரு இருந்தது, இந்த சாப்பிட்ற பண்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டான். அவள் சாப்பிட்டு போக மீதி இருந்ததுன்னா அதை கொண்டு போய் வெளியில் போட்டுருவான். வெளியில் போட்டால்னா அதை வந்து இருக்கிற அந்த நாய், நரி, கழுகு, பூனை இதெல்லாம் சாப்பிடும். அதுக்கெல்லாம் ஆகாரமாகும். அந்த சாதம் ஒரு காலத்துக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கு விட மாட்டான். இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இவ்வளவு சாதம்லாம் ஆயிடுத்துல, விராடன் வந்து யோசிக்கிறான். விராடனுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. நல்ல காலம் உத்திரை தப்பிச்சு போயிட்டா, எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டான் அர்ஜுனன் அவளை கொண்டு போகிறதுக்கு, நம்ம மேலே தப்பு இல்லாத போயிடுது அப்படின்ட்டு விராடன் வந்து சந்தோஷப்படுவான். இந்த கல்யாணம் ஆயிடுத்துனோடனே விராடனும் அந்த ராணியும் ரொம்ப சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டு கொண்டு போய் அவளை வந்து அந்த அந்த உத்திரையை வந்து கல்யாணம் பண்ணி விட்டான். அங்கே கல்யாணம் ஆகிடும், உத்திரைக்கு கல்யாணம் ஆகிடும். இங்கே வந்து ஒரு அமங்கலம் பண்ணுவான். இவன் வந்து எல்லாத்தையும் உடச்சி கிடச்சி அந்த பந்தலையெல்லாம் நாசம் பண்ணி கடோத்கஜன் நேராக துரியோதனையே தூக்கி போட்டு பந்தாடுவான். துரியோதனுக்கு ஒன்றுமே புரியாது. இவன் என்ன, இவன் யார், இவன் எங்கேருந்து வந்தான், இவன் யார், இவனுக்கு எங்கே இவ்வளவு பவர் இருக்குது, இவ்வளோ பவரான இவன் ஒருத்தன் இருக்கான் பாண்டவர் சைடில், இவன் என்ன, இவன் எங்கேருந்து வந்தான், அவன் யார் என்னன்னு கேட்டால் அப்போ தான் தெரியும் இவனுக்கு. இடும்பின்னு ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டான் பீமன், அவனுக்கு பிறந்தவன் இவன் அப்படின்னு. உடனே துரியோதனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியாது. எப்படியாலும் நம்ம வந்து இதில் இருந்து வெளியில் வரணும், எப்படியாவது முதல்ல அவனுக்கு அங்கேருந்து போனால் போகிறோன்னு ஆயிடுச்சு. இவன் ஒத்தனா இருந்துட்டு எல்லாரையுமே இப்போ எல்லாரையும் கர்ணன் எல்லாரையும் தூக்கி அடிக்கிறான் கடோத்கஜன். கர்ணன் வந்தான், கர்ணனை வந்து தூக்கி அடிச்சிடறான். பீஷ்மர் வரல. பீஷ்மர் வந்து என்ன கல்யாண விஷயத்தில் வந்துட்டு இதில் என்ன இருக்குது, அந்த அவன் வந்து அவளை உத்தர விரும்பலும் போது என்ன, ஏற்கனவே பீஷ்மருக்கு அனுபவம் உண்டு. ஏற்கனவே அம்பிகை அம்பாலிகை 3 பேரை தூக்கின்னு வந்தார் இல்லையா. தூக்கின்னு வந்து அவள் தூக்கின்னு வந்தப்போ அவளை விரும்பாம தான் அவளை தூக்கின்னு வந்தார். அங்கேருந்து தூக்கின்னு வந்ததில் 2 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு, விசித்திரவீரியனுக்கும் சித்திராங்கதனுக்கும். அம்பை தான் வந்து தைரியமாக சொல்கிறான், நான் சாளுவராஜனை விரும்புகிறேன்னு. அவளை அனுப்பி விட்ருவான். ஆக இவாளோட விருப்பன்றதுக்கு அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அப்புறம் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் பீஷ்மர் கேட்கும்போது உத்திரைக்கு வந்து அவளை தான் பிடிச்சிருக்கு, அபிமன்யு தான் பிடிச்சிருக்கு, அபிமன்யு கல்யாணம் பண்ணி போகிறான்னு சரி ரைட்டு போட்டோன்னு விட்டுருவார். அவர் ஒன்றும் பீஷ்மர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். துரோணரும் இதில் நான் வரமாட்டேன்னுவார். துரியோதனும் கர்ணனும் ரொம்ப போராடுவான். அதாவது கடவுத்கஜன் கூட. கடவுத்கஜன் எல்லாரையும் தூக்கி சாப்பிடுவான். அங்கேயே ஒரு சின்ன சண்டையே நடக்கும். இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அஸ்வத்தாமன் இதுக்கு நான் வரமாட்டேன்டுவான். அஸ்வத்தாமன் வந்து நீதி நியாயம், அஸ்வத்தாமனுக்கு வந்து ஓரளவு நீதி தெரியும்.
ஆனால் அவன் தான் நீதியை தாண்டி எல்லாம் பண்ணுறான். ஆனால் அவன் நீதி தெரியும். அவன் சொல்கிறான் இது மாதிரி இதெல்லாம் மனசு விருப்பா இங்கே இருக்குன்னா இங்கே வந்து என்ன பண்ணுவா. அப்புறம் துரியோதனை சமாதானப்படுத்துவான். அஸ்வத்தாமன் தான் சமாதானப்படுத்துவான் துரியோதனை. நீ அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி லக்ஷ்மணன் கல்யாணம் பண்ணிச்சுன்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகும். அவன் மனசால 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாள, கொஞ்ச நாள் இருப்பா. அப்புறம் அவன் ஏதோ சும்மா பேருக்கு தான் உடம்பு தான் இவனுக்கு இது பண்ணுவாளே ஒழிய மனசெல்லாம் அவளுக்கு அபிமன்யு விட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது வேணுமா நமக்கு. ரெண்டாவது அபிமன்யு யாரு, அர்ஜுனோட புள்ள தானே, அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க. அவனும் உனக்கும் புள்ள தானே ஆகும் அப்படின்னும் துரியோதனன் கிட்ட. உனக்கும் புள்ள மாதிரி தானே, அர்ஜுனோட பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொடுத்துட்டு போறான். வம்சத்தை விட்டு எங்கேயும் போலியே, உங்க குலத்துக்குள்ளேயே தானே வராவ. உத்திரை அவ்வளோ அழகா இருப்பாளாம். உத்திரையோட அழகு வந்து அப்படி வர்ணிக்கிறது வந்து அப்போ மகாபாரதத்தில் உத்திரையோட அழகை மட்டும் 15 பேஜுக்கு வர்ணிச்சிருப்பாள். பாஞ்சாலியோடைய அழகு கூட 10 பேஜுக்கு தான் வர்ணனை பண்ணுறா. இதில் அந்த பாஞ்சாலி பிறக்கும்போது துருபதன் வந்து பண்ணுற யாகத்தில் பிறக்கும்போது அவளோட அழகை 10 இதில் தான் 10 பேஜில் தான் வர்ணனை கொடுக்குற வியாசர். ஆனால் உத்திரையோட அழகை 15 பக்கத்தில் கொடுக்குறாரு. அப்படி ஒரு அழகம். அப்படியே அவருடைய ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு இதில் சொல்ல அந்த பெண்களுக்கே உண்டான அந்த இது எல்லாம் இருக்கு. அவளுக்கு சாமுத்திரிகா லட்சணம் பூரா பொருந்தினவளாம். அவ்வளோ அழகா இருப்பாளாம் உத்திரை. அந்த உத்திரையை தான் வந்து அபிமன்யு கல்யாணம் பண்ணி கொடுத்துறான். அபிமன்யு கல்யாணம் பண்ணிடுவான் உத்திரையோட. அபிமன்யு அங்கே அதுக்கு 2 பேருக்கும் லக்ஷ்மணனுக்கும் உத்திரைக்கும் கல்யாணம் நடக்க வேண்டிய அதே நேரத்தில் அதே முகூர்த்தத்தில் இங்கே வந்து அபிமன்யுவுக்கும் உத்திரைக்கும் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறான். இது ஒரு ஆத்திரம். துரியோதனுக்கு வந்து நான் நினைச்சது நடக்கலையே, நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே. ரெண்டாவது நம்ம பிள்ளைக்கு எப்படியாலும் அந்த உத்திரையை கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும்னு தான் நினைச்சோம், நடக்கலையே அப்படின்றது ரொம்ப ஆத்திரம், ஆவேசம், பயங்கர கடுப்போட இருப்பான் துரியோதனன். அதோடய போய் மாமா கிட்ட எல்லாம் போகணுமா, திருதராஷ்டிரர்கிட்ட சொல்லுவான், நான் வந்து ஏன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றியே நீ பத்தியா, இந்த சான்ஸ் கிடச்ச உடனே நம்ம பிள்ளைக்கு வந்து என் பிள்ளைக்கு நான் பார்த்து வச்சிருந்தேன், அந்த பொண்ணை வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லா ராஜாக்களும் வந்துடுவா இல்லை கல்யாணத்துக்கு. ஒரு நாள் கல்யாணத்துக்கு அப்போ தான் தூக்கின்னு போயிடறான். கல்யாணத்துக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி தான் கடவுள் கடத்தின்னு போயிடறான். அப்போ அவ்வளோ நாள் எல்லா ராஜாக்களும் வந்துடுவா இல்லையா, அவ்வளோ ராஜாக்களுக்கு அவமானப்படுறான். ரொம்ப துரியோதனை வந்து ரொம்ப அசிங்கப்படுறான். அதுவும் தான் பிள்ளைய பிடிக்கலன்ட்டு அந்த பொண்ணு போயிட்டானோடனே அது வந்து அவனால் ஏற்றுக்கவே முடியல. உத்தர போயிட்டானோடனே அவன் ரொம்ப அசிங்கப்படுறான். இத்தனை பேருக்கு நடுவில் என்ன அசிங்கப்படுத்தியா அப்படின்றத திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லுவான். நீ சொல்றியே, நீ வந்து தர்மரை சப்போர்ட் பண்ணுறியே, இது மாதிரி பண்ணா நான் வந்து உத்திரையை வந்து இவளுக்கு பேசியிருந்தேன், லட்சுமணனுக்கு பேசியிருந்தேன், என் பிள்ளைக்கு அதை வந்து நடக்க விடாத பண்ணிட்டா, இந்த மாதிரி பண்ணிட்டா, நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீன்னு திருதராஷ்டிரன் இவனோட வெறுப்பெல்லாம் காட்டுறதுன்னா திருதராஷ்டிரன் கிட்ட தான் காட்டுவான். இவன் இல்லாட்டா இவன் ஒய்ஃப் சுலோச்சனான்னு வச்சிருக்கா அவள்கிட்ட காட்டுவான். அதே மாதிரி துரியோதனன் வந்து இதுதானே வழிய பொம்பளை பொறி கிடையாது. எங்கேயுமே அவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டுதான் அவன் ஹிஸ்டிலேயே இல்லை. அவன் வந்து சுலோச்சனாதான். திரௌபதியை வந்து கிண்டல் பண்ணா எல்லாம் பண்ணானே வழிய வேற எந்த இடத்துல அவன் இந்த பொண்ணை கண்டியா பின்னாடி போனான் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவளோட அந்த இவ கூட ஜெயத்ரதன் கூட இப்போ திரௌபதியை வந்து காட்டில் பார்த்துட்டு அவள் பின்னாடி போய் அவளை போய் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்குவா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன் சண்டையெல்லாம் வராது, நான் இப்போ துரியோதனன்கிட்ட பேசி இடத்தையெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்பான். ஜெயத்ரதன் போய் பாஞ்சாலியை கேட்பான். பாஞ்சாலி வந்து தலையில் அடிச்சுட்டு போய் அதை வந்து பீமன் கிட்ட சொல்ல, பீமன் ஜெயத்ரதனை விரட்டுவான். தேர்காலில் இட்டு விரட்டி அடிச்சு விட்டு அவனை வந்து குடுமி அவனை தலையெல்லாம் சரிச்சு மொட்டை அடித்து அவனுக்கு வந்து 5 இடத்துல குடுமி வச்சு, அதுதான் ராஜாக்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்றது. அதுதான் ராஜாக்கள் தோத்துட்டா ராஜாக்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ராஜாவை கொன்னதுக்கு சமம். கொல்ல வேண்டான்டுவார் தர்மர் வந்து கொல்லாத, அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அவனை கொல்லாத, அவனை அனுப்பி விட்டுரு அப்படின்னு அனுப்பும்போது அவனை பிடிச்சிட்டா ராஜாவை கொல்லாத விட்டா கொன்னதுக்கு சமம் என்னென்னா தலையை முழுசாக சரிச்சிட்டு 5 இடத்துல குடுமி வச்சு அனுப்பிச்சிடுறது. அதே மாதிரி பிராமணனை ஜெயிச்சுட்டா பிராமணனை வந்து கொல்லணும், கொன்னா பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சா என்னென்னா அவனை சுத்தமாக மொட்டை அடிச்சு அனுப்பிச்சு விட்டுரும். பிராமணன் குடுமி இல்லாமல் இருக்கக்கூடாது, மற்றவங்க வந்து நான் பிராமின்ஸ் வந்து குடுமி வச்சுக்கூடாது. அது மாதிரி ஒரு இது சம்பிரதாயம் இருக்குது, அதை பண்ணுவார் அவர். அதுதான் அதனால ஜெயத்ரதனுக்கு 5 இடத்துல குடுமி வச்சு வரட்டி விட்டுருவான் பீமன் அந்த நேரத்தில். அது ஒரு நடுவில் ஒன்று நடந்தது. ஜெயத்ரதன் அந்த ஆத்திரத்தில் வேற இருப்பான். எப்படியாலும் நம்ம வந்து அந்த அர்ஜுனன் தான் பண்ணுறான். அது அர்ஜுனன் பண்ணோடனே அர்ஜுனனை கொண்டு நம்ம
அர்ஜுனனை கொல்லணும், அர்ஜுனனை கொல்றதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணுவான். அந்த அந்த மாதிரி ஜெயத்ரதனுக்கு அர்ஜுனனுக்கும் பகை உண்டாகும். அதனால இது எப்படியா இருக்கு, நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.